Hi, this is Dr. Ananthalakshmi from Kayal Fertility and Women's Center, ராமாபுரம், சென்னை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், ஒரு நார்மல் கன்செப்ஷனில் பிறக்கக்கூடிய குழந்தையும் ஐவிஎஃப் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தையும் ஈக்குவல் தானா, இல்லை ஐவிஎஃப்ல பிறக்கிற குழந்தை வீக்காக இருக்குமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஐவிஎஃப் மூலமாக பிறக்கிற குழந்தை இன் ஜென்ரல் ஐவிஎஃப்ல வந்து நமக்கு மல்டிபிள் பர்த்ஸ், அதாவது ட்வின்ஸ் இல்லை ட்ரிப்ளெட்ஸ் பிறக்கக்கூடிய சான்சஸ் நார்மல் கன்செப்ஷனை விட ஜாஸ்தி அப்படிங்கிறனால இந்த மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸில் வர பேபிஸ் ப்ரீடேர்ம் பர்த், அதாவது குறை மாதத்திலேயே பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நார்மல் கன்செப்ஷனை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரீடேர்ம் பேபிஸ்க்கு லோ பர்த் வெயிட், அதாவது பிறக்கும்போது அவங்களோட எடை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஐவிஎஃப் அண்டர்கோ பண்ணுற அந்த விமனுக்கு அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இல்லை ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா இதனால் அவங்க வயிற்றில் வரக்கூடிய அந்த பேபிக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம நேச்சுரல் கன்செப்ஷன் மூலமாக பிறக்கிற பேபிக்கும் ஐவிஎஃப் பேபிக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ஹெல்த், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், க்ரோத் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கம்பேரபிளாக தான் இருக்கும். ஸோ ஐவிஎஃப் மூலமாக நீங்கள் கன்சீவ் ஆனாலும் உங்களோட பேபி ஒரு நார்மல் கன்செப்ஷனில் பிறக்கக்கூடிய பேபிக்கு ஈக்குவலான ஹெல்த்தோடு தான் இருக்கும். தேங்க்யூ.